ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏவி கேமிங் சேனல். இது வந்து நான் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருப்பேன். அரவிந்த் ஒரு வேலையாக போயிருக்கான். இப்போ நம்ம சிஎஸ் ரேங்க்டு போட போகிறோம். வாங்க போகலாம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், ஃப்ரீ ஃபயர் இந்தியா செகண்ட் ரிச் ஓவர் இஸ் மேட்ஸ். ஓ, நம்மளை மாரி பேக் வச்சுட்டு வந்திருக்காப்புல. சூப்பருங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாரி பேகு, அவங்க ரெண்டு பேரும் வேஸ்ட்டு கிரி பேகு. கட்டானா கிடச்சிருக்கு நம்மளுக்கு. கட்டானா எந்த பார்வை கட்டானா சர்ன்னு போயிடும். பைபிளியோட எங்கே போயிருக்கானோன்னு தெரில. ஓ மை காட், எங்கே இருந்து அடிக்கிறானோன்னு தெரில. 4 பேர் சுற்று போட்டானு. ஓ தலைவரே வணக்கம், உட்காங்க மாட்ட. அவனுக்கு கில்லை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். பைபிளை பாவம். என்னோட டீம்மேட்ஸ் லூஸ் மாரியே வேலை செய்கிறானுங்க. இவனுங்களை எதுக்கு தான் கூப்பிட்டு வந்தனோ எனக்கும் தெரில, அவனுங்களுக்கும் தெரில. ஆஹா, அங்கே எனிமி போயிட்டுருக்கான். பட்டை பச்சைகளில் ஐயோ வாய் கொளருது, மன்னிச்சிருங்க. பட்டை பகலில் தான் ஓடிட்டுருக்கான். பைபிள் அவனை சுடாமல் எவனையோ போட்டுட்ருக்கானுங்க. அவன் நம்ம கதையை முடிச்சுருவான் போல். கட்டானா வச்சு அவன் பறவை வச்சு தாக்கினான். இன் ஸ்போர்ட் வாங்கடா தம்பி. டீம்மேட்ஸ் அசல் லூஸுங்க. ஒரு ரிவ்யூ கூட பண்ண மாட்றானுங்க. என்னத்த சொல்ல, பாமை தூக்கி இங்கே போடுறானுங்க. டீம்மேட் பைபிளியோட அதெல்லாம் செம்ம பெருசுக்கு இருக்குமா? ஏன் மணி இப்படி பண்ணுறேன்? பைபிளியோட எங்கே இருந்து அடிக்கிறானோன்னு தெரியல. எனிமி பைபிளியோ ஒருத்தன் ஹெட்டை வச்சுட்டான் போன மேட்ச்சு. இந்த மேட்ச்சு அவனை வச்சு செய்யலான்னு ஒரு முடியலை. ஐயோ மொத்த டீம் இங்கே தாங்க வந்திருக்கு. ஐயோ எனிமிஸ் பைபிளியோலாம் இங்கே தான் வந்திருக்கானோ. மொத்த டீமும் இங்கே வருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓ அரவிந்த் வந்துட்டாப்புல. ரெக்கார்டிங் போயிட்டுருக்கா? ஹாய் கைஸ், ஒரு சின்ன வேலையாக வெளில போயிருந்தேன். அதுக்குள்ளே ரெக்கார்டிங் போட சொல்லிட்டு தான் போயிருந்தேன். அடிடா அவ்வளோதான். ஸ்கோப் போட்டடி. ஐயோ பாட்டு மாரி விளாட்றானோ டீம்மேட்ஸு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உடனே அரவிந்த் கையில் டேபை கொடுத்துட்டு நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எவனாவது போய் அந்த ஏர் டேப்பை திறந்து விட்டானா போதும். நமக்கு மொத்தம் எதுவும் நமக்கு தாம்சன் தான் இந்த மாதிரி நேரத்தில் போகுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வினோ வாய்ஸ் ஓவர் தருவான். நான் விளையாடுவேன். பேசு ப்ரோ. பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சு ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கோம். எனிமிஸ் பைபிளுக்கு தெரியாத மாரி நம்ம குறுக்கு வழியில் போகிறோம். ஐயோ இங்கே பாருங்க, ஒருத்தன் ஆஃப்லைன் போயிட்டான். வந்துட்டான். எனக்கே அடிக்கடி ஆஃப்லைன் வருதே. சூட்டான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது மேலே ஏறி ஐயோ லூஸ் தனமாக போகிறேன்னு நினைக்காதீங்க. பட் ஐ ஹாவ் அதர் ஐடியா. வேணாம், நமக்கு அந்த வீண் விளையாட்டே வேணான்றேன். நான் அப்படியே என்ன சொல்கிறேன், நார்மலாக இறங்கி போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றேன். இதோ தம்பியப்பா, ஒரு பைபிளை மண்டையில் வச்சு படுக்க வச்சாச்சு. அவட கிளச்சு சரியான கிளச்சு கைஸ். அவன் டெட் பாடியை அவனோட டீம்மேட்ஸ் தூக்கிட்டு போனோம். எப்பா என்ன கண்டு கிடச்சிருக்கு. பாவம் பார்த்துருந்தானா என் கதையை முடிச்சிருப்பான். எங்கேங்க அவன் இருக்கான்? ஒருத்தவனையாச்சு. இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்படியே இங்கேயே போய் அப்படியே உட்காந்துக்க வேண்டியதான்.
யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ நீ, இந்த ஊருக்கு. ஆஹா, க்ரோஸா எக்ஸ் இருக்கிறப்ப மற்றதெல்லாம் வாழ்க்கையில் எக்ஸ் வச்சுருக்கிறது ரொம்ப தப்பு. ஆனால் க்ரோஸால எக்ஸ் வச்சுருக்கிறது ரொம்ப முக்கியம். டேய் லூசு, எங்கடா போற? டீம்மேட்ஸ் பைத்திய மாரி வேலை செய்றானுங்க. ஐயோ ஐயோ, லூசு 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 லூசு. இது நல்ல மந்திரம் गाइस, சத்தியமா இது நல்ல மந்திரம். வரும். ஏய் இந்த சைடா வரான், இந்த சைடா ஓடி வரான். ஸ்கோப் போட்டு கேவலம் பத்தி விட்டுச்சு. ஏய் எங்க இருக்காங்க? ஏய் ஏய் எப்படி गाइस, எனக்கு சுத்தமா என்ன பண்றதுன்னு தெரியல. இவனுங்க தேவையில்லாம வரானுங்களே. இவன் எப்போ ஃபோனை வாங்கி என்கிட்ட விளையாடுறானோ அப்போதான் நான் ஜெயிப்பேன் போல. தலைவர் அப்படியே ஜாலியாக மாஸ்டர் மாதிரி ஆகிட்டாரு. ஃபுல் பண்ணியாச்சு கைஸ். கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது. எனக்கும் இவனுக்கும் இப்போல்லாம் சரியாக இது வர மாட்டேங்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. இப்போ எப்படி நம்ம சிஎஸ்கேல அடிக்கடி ரன் அவுட் ஆகுது. எப்படா நிறுத்தின? டேய் நிறுத்தி விட்டு. டே சூப்பராக போச்சுடா. ஏன்டா டியோனி அங்க ஒரு நானி தலை இருக்காது. நீங்க வச்சிருந்தா நான் என்ன வேண்டாம். இங்க வச்சு எடுத்து வாடு. ரெக்கார்டிங் இல்லையா? முடிச்சா சூப்பராக போயிட்டு இருந்தியா? ஏய் இது வரைக்கும் ரேங்கடு தானே? யா ப்ரோ, அங்கே இருக்கிற அடிக்கலாம். அவன் எங்கே இருக்கான்னு எனக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். கைஸ் மன்னிச்சுக்கோங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இவன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு நிமிஷம். ஐயோ சத்தியமா சொல்றேன், இப்படிலாம் எனக்கு ரெக்கார்டிங் இல்லைன்னு ஒரு செகண்ட் சொல்லிட்டான். நான் ஒரு பிராங்க் தான் பண்ண ரெக்கார்டிங் இல்லைன்ட்டு அதை நம்பிட்டாரு. கைஸ் சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி விஷத்தெல்லாம் கிட்ட வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாவம். ஐயோ என்னை இப்போதான் உயிர் வருது. ஏன்னா சரியான மேட்ச் போயிட்டு இருந்தது எனக்கு, எனிமிக்கும் எனக்கும். கடைசி உயிரில் அடித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடைசி நேரத்தில் உயிர் கம்மியாக இருக்கிறப்ப அடிக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய தில்லு தெரியுமா கைஸ்? அது தில்லு என்கிட்ட தான் இருக்குது. இவரை பீத்தி பாரு. இப்போ பாருங்க மண்டையில வச்சு படுக்க வச்சிருவானோ இவரை. தலைக்கு எவ்வளோ தில்லு பார்த்தியான்ற. ஐயோ நாங்களாம் அப்படிதான். எங்க கைஸ் 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 இப்போ பாருங்களேன். இப்போ ஜயனை போட்டுட்டு என்னடா அவனை படுக்க போட்டீங்க? சாவு. எஸ் காய்ஸ், பாத்தீங்கன்னா மரணமான மேட்ச் போயிட்டு இருக்கு. இப்போ 3-3 கைஸ். இப்போ வர சொல்லுங்க கைஸ். முதல் இடத்துல அரவிந்த் சாவன் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆஹா எங்க என் வெஸ்ட் பூஸ்டே திருடா பார்த்தான். திருடா எல்லாத்தையும் தூக்கிட வேண்டியதான். நமக்கு இது போதும், சோட்டா ஷாட்கன். எங்க பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர், எதில பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர். நாங்க ஃப்ரீ ஃபயர் பாய்ஸ். அதுவும் கரெக்ட் தான் கைஸ். கைஸ் அப்புறம் புலியோ எங்க வந்துட்டு இருக்கானோன்னு தெரியல. ஐயோ அங்க ஒருத்தன். ஐயோ திருப்பி அப்படியே தப்பிச்சு ஓடிடணும். டீம்மேட்ஸ் இப்போ வெளியில இருக்கானுங்க. டீம்மேட்ஸ் வந்து இப்போ போட்டு தாக்கிடுவானுங்க பாருங்க. இப்போ பாருங்க கைஸ், அடினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போதான் சொல்லி வாய முள்ள ஒருத்தவன் நாக் டவுன் ஆயிட்டான். பைத்தியக்கார பைபிள்ல எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எவனாவது சூப்பர் டீம்மேட்ஸா வேலை செய்கிறானுங்க. இப்போதான் கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி இந்த தருணத்தை நம்ம நல்லா இருடாது.
ஐயோ ஐயோ இது என்ன புது கதையா இருக்கு. ஏய் என்னடா அது. யூ கைஸ் 3 குளோவலையும் வேஸ்ட் பண்ண பார்த்துருக்கீங்களா? அது நான் தான். கைஸ் 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 லூசு 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 ஐயோ அந்த மந்திரத்தெல்லாம் போடுற லூசு 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 ஐயோ மெடிக்கெட் போட லூசு சி சாரி லூசு ஐயோ லூசு இல்லை ஆஹா அவனை மட்டும் முடி சாரி ஓபே 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 அடி 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 கைஸ் சரியான மேட்ச் இவங்க போட்டு அடிச்சு நாக் டவுன் பண்ணிட்டானுங்க. கெட்டா தெரிக்குதுங்க. ப்ரொடெக்ஷன் பாயிண்ட் ஃபுல்லாக 124 வந்துருச்சு கைஸ். சரியான மேட்ச். நான் எனக்கு அங்கேயே க்ளோவல் போட முடிஞ்சிருந்தா அப்படியே போட்டு அங்கேயே நின்று கொஞ்சம் அவனுக்கு பொறுமையாக பார்த்து அடிச்சிருப்பேன். எனக்கு டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு வாய் மட்டும் தான் ஓடுது இப்போ. சரி ஓகே கைஸ் பாய். நம்ம நாளைக்கு